காலையில மதுரையில வந்து ஆட்சி உதயகுமார் அவர் வந்து டிடி தினகரன் வந்து ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் காலாவதியான ஆளு, அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காங்க. அதாவது டிடிவி தினகரன் குறித்து எடப்பாடி வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் வந்து ஒரு மீடியா வீழ்த்தல் காட்டி பேசுறாரு. டிடிவி தினகரன் வந்து ஒரு எக்ஸ்பைர் டேட், அவரை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே மாதத்துல யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். எடப்பாடி திமுகவில் இன்றைக்கு அண்ணா திமுகவை ஒழித்துவிட்டு எடப்பாடி திமுகவை நடத்துபவர்கள் அங்கு உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக விஜய் தங்கள் கூட்டணிக்கு வரப்போவதாக பொய் தகவல்களை பரப்பி வருகிறார்கள். நீங்க சொன்ன மதுரையை சேர்ந்த அந்த தம்பி கூட, கேசட் தம்பி இருக்காரு, அவர் கூட வீரப்பன் மாதிரி மறைந்திருந்து கேசட் விடுறவர் கூட திமுக விஜய் எங்க கூட வரணும், எப்படி அது ஆடு நினையுதுன்னு ஓனாய் அழுகிற மாதிரி, விஜய்க்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இவர் ஏமாத்துற மாதிரி, விஜய் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய் தாவேக்காவை அழித்து விடுவார்கள், அதனால எங்க கூட வாங்க, இந்த புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல வந்து படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி. ஏற்கனவே திமுக ஆட்சி 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலேயே இன்றைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரு, அன்றைக்கு பழனிசாமி ஆட்சியில ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஊழல் செய்தவர்கள் அனைவரையும் தனி நீதிமன்றம் அமைத்து வழக்குகள் போட்டு நீதிமன்றம் மூலம் சட்டத்தின் மூலம் அவர்களை தண்டிப்போம் என்று சொன்னார். அதுபோல கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை நெருங்கிவிட்டோம், யாராக இருந்தாலும் விடமாட்டோம் என்று சட்டமன்றத்திலே பலமுறை முதலமைச்சர் சொன்னார். 4.5 வருஷம் ஆயிட்டு ஆட்சி வந்து. 4.5 ஆண்டு ஆட்சியில் இருந்தபோது பழனிசாமி மற்றும் அவரை சேர்ந்து இன்றைக்கு குரல் கொடுப்பவர்கள், மக்கள் வரிப்பணத்தை சுவைத்தவர்கள், இந்த சுவை கண்ட பூனை எப்படியாவது திருப்பிக்கும் அந்த பாலை சுவைக்கணும்னு என்னென்ன பகிரத முயற்சி செய்யும். அதுபோல இன்றைக்கு அவர்கள் எப்படியாவது விஜயை அவர்களை தங்களோடு அவர் வந்து விடுவார் என்ற ஒரு தகவலை பரப்புவதன் மூலம் தங்கள் தொண்டர்களை கொஞ்ச நாளைக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம், சோர்ந்து போயிருப்பவர்கள் நிர்வாகிகளை என்று அவர்கள் இது ஒரு கோயப்பல்ஸ் முறையில் செய்கிறார். அதை நான் தோலுரித்து காட்டுகிறேன். ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற விஜய் அவ்வளவு வருமானத்தை எல்லாம் விட்டு இன்றைக்கு கட்சியை தொடங்கி இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை போயா முதல்வராக்கு வரதுக்கு அவர் வருவாரா? சிறு குழந்தைகளை கேட்டாலும் தெரியும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த எக்ஸ்பைரி ஆக போறவங்க எல்லாம் தங்களால் பழனிசாமி தலைமையில இனி ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உணர்ந்து விஜயின் தலைமையை ஏற்று அவர் கூட்டணி செல்வதற்காக இப்படி பேசி வருகிறார்களோ என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். அதை நான் சொல்றப்ப திருடருக்கு தேல் கொண்ட மாதிரி அவர்கள் துடிப்பதற்கு நான் பொறுப்பாக முடியாது. அவர்கள் உறுதியாக இந்த தேர்தலில் துரோகத்துக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் வீழ்த்தப்படுவது உறுதி என்பதை மாத்திரம் நான் சொல்லிக் கொள்கிறேன். விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராம சித்தப்பான்னு, அதாவது திரு விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்று வேண்டுமானால் இவர்கள் சென்றால் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றேன். சரிதானே நான் சொல்றது? புரியுதுல்ல? ரைட்.